வணக்கம் உறவுகளே. கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன். நேற்று நம்ம கதையோட முதல் பாகத்தை பார்த்தோம். எனக்கு துணை நான் மட்டும் கதையோட முதல் பாகம். அந்த கதை ஸ்வீட்டியும் தாராவும் ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டுருக்கதாங்கவோ தாய்லாந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷன் தொடர்ச்சியை இப்போ பாகம் 2 பார்க்கலாம். தாரா தன்னோட மனசுக்குள்ளே பேசிக்கிறான். தாய்லாந்து நாட்டுக்கு நானும் ஸ்வீட்டியும் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஃப்ளைட்டில் ஸ்வீட்டி என்கிட்ட நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணான். ஆனால் அவள் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே என்னோடய ஃப்யூச்சரை பற்றி தான். என்னோடய வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஏதும் வசந்தம் வராதா என்று அவளோட எண்ணம். எப்பவும் என்னை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்கன்னு இதிலிருந்தே தெரியுது. நானும் அவளும் இன்ஸ்டாவில் தான் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். எங்களுக்குள்ள மொழிகள் வேறு. எப்போவுமே நாங்கள் அவ்வளவா பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. நாங்கள் பேசுகிற பாஷை எங்களுக்கு புரியாது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பொதுவான மொழி இருந்தது. அந்த மொழி எங்களை இணைச்சது. என் மேலே அவளுக்கு இருந்த பாசம் எல்லையற்றது. ஸ்வீட்டி இப்போ தான் நான் முதல்ல பார்க்கிறேன். ஆனால் அது பார்த்து ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்துச்சு. அவள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. என்னோட உணர்வுகளும் எப்போதுமே அவளோட உணர்வுகளோட ஒன்றோடு ஒன்று கலந்தே இருந்தது. ஸ்வீட்டி ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறா. அவள் ஒரு டைரக்டராக இருக்கா. ஸ்வீட்டியை பற்றி சொல்லணுன்னா, ஸ்வீட்டி ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. அவள் வயசுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஸ்வீட்டி, டார்லிங், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தாய் வரப்போகிறோம். இங்கே உனக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நீ இருந்து போகும்போது ஒரு புது வாழ்க்கையோட தான் போவ, புது மனசோட போவ. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். தாரா தாய்லாந்தை பார்த்ததும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மென்மையான இதமான சூழல் எனக்குள்ளே ஏற்படுத்த ஸ்வீட்டி அப்படின்னு சொன்னான். உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? அப்போ நீ இங்கே என் கூட தங்கிடு. இங்கே நான் மட்டும் தனியாக தானே இருக்கேன். ஸ்வீட்டி தான் தங்கியிருந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே அவள் தனியாக தான் இருந்தாள். தாரா, இந்த வீட்டு பார்க்க சின்னதாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. டார்லிங், உனக்கு இந்த வீடு வசதியாக இருக்குமான்னு தெரியல, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்வீட்டி சொன்னான். ஹே, நிஜமாகவே இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்வீட்டி அப்படின்னு சொன்னான். இங்கே 2 ரூம் இருக்குதா, அதில் ஒரு ரூமில் நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம், இன்னொரு ரூமில் ஒன்றாவே தூங்கலாம் அப்படின்னு ஸ்வீட்டி சொன்னான். தாரா, ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த இடமா இருந்தாலும் ஓகே தான். நான் நல்லாவே தூங்குவேன். நம்மளா கேஸ் போல், நம்மளை மாதிரி எங்கே படுத்தாலும் அவளும் தூங்கிடுவா போல். சரி, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். தாரா ஸ்வீட்டி தாரா கிட்ட, தாரா ஒரு நிமிஷம் சொல்லு ஸ்வீட்டி. தாரா, நாளைக்கு ஒரு ஈவெண்ட் கனெக்ட் பண்ண போகிறேன். நிறைய நாட்டிலேருந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டி அங்கே கலந்துக்க போகிறாங்க. டைரக்டர், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் வர போகிறாங்க. நீயும் கலந்துக்கோ. தாரா, என்னை விளையாடுறியா ஸ்வீட்டி? நீ வேற ஸ்வீட்டி, என்னெல்லாம் முடியாது. டிவி ஷோ நிச்சயமாக முடியாது. பப்ளிக்காக என் முகத்தை காமிக்க நான் விரும்ப மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஸ்வீட்டி, இல்லை டார்லிங், நீ அங்கே போய் பாரு. அங்கே நிறைய ஜாலியாக இருக்கும். நிறைய புதிய விஷயங்கள் இருக்கும். புதுசாக மனிதர்களை சந்திக்கும் போது புது அனுபவம் கிடைக்கும். உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அங்கிருந்து உனக்கு ஒரு புதிய ஐடியா கூட கிடைக்கலாம் கதை எழுதுவதற்கு. நீ வேணா ஒரு முறை பாரு. அமைதியான சூழல் இருக்கும். 15 நாள் கேம்ப் மாதிரி அங்கே இருக்கும். இந்த ஷோ நடக்க நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணி இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் நிறைய பேர் கால் ஷீட் வாங்குறதுக்கு நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி சிரமப்பட்டு வாங்கியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் அங்கே போயே ஆகணும். சாரி, ஒன்று கேட்காம உன் பேரை நான் அதை ஆல்ரெடி சேர்த்துட்டேன். அதுக்கு ஸ்வீட்டி, நீ விளையாடாத, இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு உனக்கு தெரியலன்னு கோபமாக சொன்னான். அதுக்கு ஸ்வீட்டி, இல்லை டார்லிங், நீ எனக்காக பண்ணி தான் ஆகணும். உன்னை தனியாக விட்டுட்டு நான் போக முடியாது. நான் அந்த 15 நாள் அங்கே இருந்தே ஆகணும். நீயும் என் கூட வந்து தான் ஆகணும். உனக்கு வேறு வழியே இல்லைன்னு ஸ்வீட்டியும் இடாபடியாக பேசினான். அதுக்கு தாராவோட பதில், அதெல்லாம் முடியாது. நான் வரமாட்டேன். நான் ஊருக்கே திரும்பி போகிறேன்.
உடனே ஸ்வீட்டி இவகிட்ட இப்படி பேசுனா சரிப்பட்டு வராது மனசுக்குள்ள நினச்சி, என் செல்ல டார்லிங் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பாவல்ல, ஒரே ஒரு தடவை எனக்காக அப்பாவியா ஸ்வீட்டியை கேட்டா, நீ வரலைன்னா என்றால் நான் என்ன பண்ண முடியும்? உன் இடத்துக்கு நான் வேறு யாரையும் புதுசாக ரெடி பண்ண முடியாது. நாளைக்குள்ள நான் எப்படி பண்ணுவேன்? நான் பாவம் தானே, என் செல்லம் உள்ள என் டார்லிங்கில் அப்படின்னு கொஞ்சம் பாவமாக கேட்டேன். அந்த அப்பாவி முகத்தை பார்த்ததும் தாராவும் வேறு வழி இல்லாமல் தாராவும் ஒத்துக்கிட்டா அங்கே கலந்துக்கிறதுக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலனா அப்படின்னா நான் வந்துடுவேன். என்னோடய தனி உரிமைக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன். இதுக்கு உனக்கு ஓகேனா நான் வரேன்னு அப்படின்னு தாராவும் சொல்ல, நீ வரேன்னு சொன்னதே போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தெய்வமே, தேங்க்யூ செல்லம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டியும் அவள் கன்னத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருந்தான். ஸ்வீட்டி அவங்களுக்கு வயது 30, அவங்க இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க ஒரு தனியார் சேனலில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கணும் ஒரு லட்சியத்தோடு இருக்காங்க. தாரா அமைதியாக ஜன்னல் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போது அவங்க நல்ல குளிர்ந்த காற்று வீசிகிட்டு இருந்தேன். அப்படியே பக்கத்தில் மொழி தெரியாத ஒரு பாடல், ஆனால் கேட்க ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த இசை ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இசையை ரசிக்க மொழிகள் தேவையா என்ன ஒருவர்களை நீங்கள் இதே மாதிரி மொழி தெரியாத பாடலை கேட்டு ரசிச்சிருக்கீங்களா? அப்படி உங்களை ஈர்த்த பிடிச்ச ஒரு பாடல் என்னென்னு முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த இசையோட ஒரு சூடான காஃபி கொண்டு வந்து ஸ்வீட்டி கொடுத்தாங்க. உனக்கு பிடிச்ச பிளாக் டீ, நாளைக்கு நம்ம அங்கே போகணும், உனக்கு தேவையான என்ன வேணுமோ அதெல்லாம் நானே எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் நீ எடுத்துக்கோ. தாரா, ஸ்வீட்டி ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா அப்படின்னு டீயை வாயில் வச்சுக்கிட்டே கேட்குறாங்க. தாராளமாக கேளேன், என்ன கேட்க போகிற? நீ இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லாமல் இருக்க. உங்கள் ஊரில் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஏன் ஒருத்தர் கூடவா பிடிக்கல அப்படின்னு கேட்க, அதுக்கு தாரா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. காலேஜ் டேஸில் ஒருத்தாங்க, அவங்க என்கிட்ட உண்மையாக இல்லை, ஸோ அதனால் நான் அதுக்கு மேலே யாரையும் வச்சுக்கல. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஸ்வீட்டி சொல்ல, தாரா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாங்க. நிஜமாக தான் உறவுகளே, நம்ம அதிகமாக நேசித்த ஒருத்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நமக்கு உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வராது. அது ஒரு பயங்கரமான ஒரு வழியை தான் இருக்கும். அதை மறந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இங்கே அதே மாதிரி ஒரு சூழலை தான் தாராவும் இருக்காங்க, ஸ்வீட்டியும் இருக்காங்க. பார்ப்போம் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் இனி நடக்க போகுது அப்படின்னு. ஸ்வீட்டி மெல்லமாக தாரா பக்கத்தில் இருந்து, ஆமாம் தாரா, உன்கிட்ட ஒன்று நினச்சேன், கேட்கட்டுமா? கேளு ஸ்வீட்டி. என்ன என்கிட்ட கேட்கட்டுமாலாம் வேறு கேளு, சொல்லு டார்லிங், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்வீட்டி, கவின் எப்போதுலேருந்து உனக்கு தெரியும், அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், அவர் எவ்வளோ நல்லா உன் கூடவே இருக்கார் அப்படின்னு ஸ்வீட்டி கேட்டா. தாராவோட கவின் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன்னா என் கூட என் வீட்டுக்கு என்னோட அண்ணியாக வந்துடுறியா, மருமகளாக வந்துடுறியான்னு கிண்டலாக தாராவை ஸ்வீட்டி கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டா. நீயும் என்னை விட்டு போக மாட்டேன், எப்போவும் என் கூடவே இருப்பல்ல, ஓகே சொல்லு ஸ்வீட்டி அப்படின்னு தாரா கிண்டலாக கேட்க, கண்டிப்பாக ஸ்வீட்டி, ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா இருந்தால் சொல்லு, உனக்கு ஓகேனா சொல்லு, நான் இப்போவே போய் என் அண்ணனை கேட்குறேன் அப்படின்னு விடாப்பொடியா அவள் கையை விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஸ்வீட்டி, நீ வேற நம்மளுக்கெல்லாம் செட் ஆகுது, ஏன் என் அண்ணனுக்கு என்ன குறைச்சி அப்படின்னு தாரா கேட்க, கவின் ரொம்ப நல்ல பையன் உனக்கு தெரியுமா? அதுக்கு ஸ்வீட்டி, எனக்கு நல்லாவே தெரியும். கவின் அம்மா என்ன அம்மா 2 பேருக்கும், கவினோட அம்மா என் அப்பா வேலை பார்த்த ஸ்கூலில் தான் அவங்க சமையல் வேலை பார்த்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க. ஒரு நாள் உடல்நிலை குறைவால் கவினோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவின் அப்பா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தார், என் கூட தான் வளர்த்தாங்க. நல்லா படித்தாங்க, நிறைய படித்தாங்க, அப்பாவும் நிறைய படிக்க வச்சாங்க. ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது.
அப்பா மேலே ரொம்ப நிறைய மரியாதை உண்டு. என் மேலே அதிக பாசம் உண்டு. என் பையன் மேலே உயிரையே வச்சிருக்காரு. நான் லைஃப் தனியாக இருக்கிறனால அவருக்குன்னு ஒரு லைஃப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. என்னை பார்த்துக்கணும்னு ஒரே காரணத்தினால தான். ஏன்னா சின்ன வயசில் அப்பா அவரை பார்த்துக்கிட்டதுனால இப்போ அவர் என்னையும் என் பையனையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய தெரியாது. பேங்க் பாஸ்புக் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. என்னோடய டெபிட் கார்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. என் கிரெடிட் கார்டில் எவ்வளோ லிமிட்டுன்னு கூட தெரியாது. ஏன் என் பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே வர்றது கூட அவர் எடுத்து கொடுத்து தான் எனக்கு தெரியும். அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. வீட்டையும் அவர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேலையும் அவர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லாமல் எனக்கு வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாது. அவர் எனக்கு ஒரு பிரதர் மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. படித்து வெளிநாட்டில் வேலையை விட்டுட்டு எனக்காக வந்தார். அவர் ஆசைப்பட்ட வேலையை நான் தனியாக இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டுட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல லைஃபை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ யோசிக்கிறேன் ஸ்வீட்டி, உனக்கு சரியான பர்சன் கவின் தான். கவினுக்கு சரியான பர்சன் நீ தானே. ரொம்ப தைரியமான நேர்மையான மனுஷன் என் அண்ணன். ரொம்ப மென்மையான ஆள். அதே மாதிரி நீயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நீங்கள் 2 பேரும் எப்போதுமே என்னை விட்டு பிரிய மாட்டீங்க. அதனால தான் என்னவோ நீ அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ என்ன சொல்கிற? உனக்கு ஓகேனா சொல்லு. ஓகேன்னு கூட தலையை மட்டும் ஆசை. என் அண்ணனை இப்போவே கிளம்பி வர சொல்கிறேன் அப்படின்னு ஸ்வீட்டி கையை பிடிச்சிக்கிட்டு தாரா விளையாடிட்டு இருந்தா. ஆனால் அவன் மனசில் இருந்த உண்மையான வார்த்தைகள் எல்லாமே வெளிப்பட்டது. அதுக்கு ஸ்வீட்டி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அதெல்லாம் ஆகாதுமா, பார்க்கலாம், வேணும்னா நான் யோசித்து சொல்கிறேன்னு ஸ்வீட்டி சொல்ல, தாராது நீ யோசிக்கணும்னு சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிச்சு அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. இந்தியா புறம் உனக்கும் அவருக்கு மேரேஜ் பண்ணணும், இதுதான் என்னோட முதல் வேலை. அப்புறம் தான் மற்ற ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அப்படின்னு கிண்டலாம் தாரா சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸ்வீட்டி வைக்கப்பட்ட லைட்டாக சிரிக்க. காரணம் 3 விஷயம். தாரா கிட்ட பேசுவதை விட கவின் கிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கேன். ஸ்வீட்டி வைக்கப்பட்டு லைட்டாக சிரிச்சா. காரணம் 3 வருஷமாக தாரா கிட்ட பேசுவது கவின் கிட்ட தான் அதிகமாக பேசியிருக்கேன். அவருடைய எல்லா குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. கவின் மாதிரி ஒரு நல்ல பையன் யாரு தான் வேண்டான்னு சொல்லுவா அப்படின்னு மனசுக்குள்ள ஸ்வீட்டி நினச்சிக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி அவருக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு முணுமுணுத்துக்கிட்டு இருந்தா. அதை வேற காதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தாரா விட்டு கேட்டா. பட் அவளுக்கு ஒன்றுமே கேட்கல. என்ன தானாக சிரிக்கிற? சொல்லு ஸ்வீட்டி, சொல்லு டார்லிங் அப்படின்னு கிண்டலாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வேலை விஷயமா யோசிச்சேன்னு சொல்லி சமாளித்து அங்கேருந்து ஓடி போயிட்டா. நல்ல உறவுகளும் நம்ம நேசிக்கிற இதயம் கூடவே இருக்கணும்னு இல்லை, தூரத்தில் இருந்தால் கூட அவர்களோட இதயம் நம்மளுக்காக துடிக்கும். அதுதான் உதாரணம் தாராவும் ஸ்வீட்டியும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தாரா, டார்லிங், எந்தெந்த செலிப்ரிட்டி வந்து கலந்துக்கிறாங்க? ஸ்வீட்டி, நீ நாளைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. தாரா, எனக்கு பிடிச்ச ஆக்டர் யாராச்சும் வராங்களா? யாராச்சும் இருக்காங்களா? ஸ்வீட்டி, ஏன் அவசரப்படுறேன், வந்து தான் பாரேன். தாரா, ஓகே ஓகே, உனக்கு வேறு எப்போ பாரு இப்படி நான் எது கேட்டாலும் நோ சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு தாரா முணுமுத்திட்டே இருந்தா. மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஸ்வீட்டியும் தாராவையும் பிக்கப் பண்ணிக்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து கார் வந்தது. 2 பேரும் அதில் ஏறி போனாங்க. ஆனால் அது சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தது, ஒரு காட்டுக்குள்ளே போனது. தாராவு டிவி ஷோ ஈவெண்ட்டு எனக்குன்னு கடைசியில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அதுக்கு ஸ்வீட், ஏன் டார்லிங் உனக்கு பயமாக இருக்கா? பயமெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்ல. என்னடா இவளை இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வேறு பார்த்துருக்கோம், ஃபோனில் தானே பேசியிருக்கோம், ஒருவேளை நம்மளை எங்கேயும் கடத்திக்கிட்டு போகிறா அப்படி இப்படின்னு யோசிக்கிறியோ? ஓ மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது தாரா. தாராவை அடைச்ச அப்படியெல்லாம் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியாத, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போக போய் காடு உள்ளே போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்குது. காட்டு காட்டுக்குள் போன மாதிரி இருக்குது. அங்கே நடுவில் ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. பில்டிங் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆறு ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ரொம்ப பெருசாகவும் இருந்தது, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருந்தது. அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே அந்த கார் உள்ளே போச்சு. அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக நிறைய மரங்கள் இருந்தது.
அங்கே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 மரங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பெரிய காம்பவுண்டாக இருந்தது. பறவைகள், அணில்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வண்ணத்து பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே மனசு அப்படியே கொள்ளையடிச்சுது. நான் எழுதுகிற கதைக்கு உள்ள இடம் மாதிரியே இங்கே அப்படியே இருக்கிறது ஸ்வீட்டி கிட்ட தாரா சொன்னா. ஸ்வீட்டு, இது என்னோட ஓனரோட வில்லா. இங்கே எப்போயாச்சும் அவர் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே தான் வந்து தங்கியிருப்பார். தனிமைக்கு பொருத்தமான இடம் இருக்கு. இதை தவிர வேறு எதுவும் இல்லை தாரா அப்படின்னு சொல்ல, தாராவும் ஆமாம், இந்த இடம் அவ்வளோ ரம்மியமாக அமைதியாகவும் இருக்குது. இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. உனக்கு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காமோ அந்த ரூமில் நீ போய் தங்கிக்கலாம். இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டான ரூம் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு ஸ்வீட்டி தாரா கிட்ட சொன்னான். பயப்படாத, இங்கே 100% சேஃபாக இருக்கும். 24 மணி நேரம் கார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இந்த வீட்டை சுற்றி 24 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. கேட்குறதெல்லாம் ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நீ சமைக்கணும்னா உனக்கு என்ன தேவையான பொருள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு தாரா கிட்ட ஸ்வீட்டி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தாரா, என்ன டார்லிங், நிறைய செலிப்ரிட்டியெல்லாம் வருவாங்கன்னு சொன்னேன், யாரையுமே காணோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு மாதிரி. ஆமாம், உள்ளே போய் வேலையாளெலாம் வந்து இருக்காங்களான்னு போய் வா பார்க்கலான்னு சொல்லி போனேன். கிட்டத்தட்ட அங்கே 50 வேலையாள் இருந்தாங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இனிமே தான் வருவாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இவ்வளவு வேலையாட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தாரா கிட்ட ஸ்வீட்டி சொன்னான். ஸ்வீட்டி கிட்ட தாரா, நிறையா ரெடிமேட் டென்ட் இருக்கே, அங்கே தான் வேலை பார்க்குறவங்களாம் தங்குவாங்களா? ஆமாம்மா, அங்கே தான் தங்குவாங்க. அவங்கள நம்மளை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்காங்க. எல்லா செலிப்ரிட்டியும் கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் ஒன்றை மட்டும் தான் கண்ணை கட்டாமல் கூட்டிகிட்டு வருவோம். மணி 9 தான் ஆகுது. 11 மணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடு, நான் மற்ற ஒர்க்கெல்லாம் போய் பார்க்குறேன்னு சொல்லலாம். என்ட்ரி ஆகிட்டதுமே தாரா கிட்ட ஸ்வீட்டி, இங்கே என்ட்ரி ஆகிட்டா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த காம்பவுண்டை வாழ விட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு சொன்னான். என்னமோ தெரியல ஸ்வீட்டி, நீ என்னமோ சொல்லு, ஆனால் நிறைய சொன்னாலும் இந்த இடம் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும் தோணுது. தாரா, ஃபன் விஷயம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும் மட்டும் தோணுது. இந்த இடம் அவ்வளவு ரம்மியமாக இருக்குன்னு சொல்ல, பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான் டார்லிங், வா போய் ரூம் எல்லாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்கே வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஸ்வீட்டி கூட்டிகிட்டு போனான். ஸ்வீட்டி, இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வெளியில் உள்ளது நல்லாவே அப்படியே தெரியுது. இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு பக்கம் கதவு இல்லாமல் கண்ணாடியாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். எங்கே வேணாலும் போ, காம்பவுண்டை விட்டு மட்டும் வெளியே போகாது. என்கிட்ட சொல்லாமல், என் பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது. ஓகே டார்லிங்? எஸ் டார்லிங், ஓகே, நீ பயப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு தாரா சொல்ல, ஸ்வீட்டியும் அங்கேருந்து கிளம்பிட்டான். சிக்னல் எதுவும் இங்கே கிடைக்காதுமா. அப்போது வேகமாக ஒருத்தர் வந்து, அவர் பெயர் தான் ரூத். ஸ்வீட்டி, உங்களை ஓனர் வர சொன்னார். ஓகே ரூத், நான் கண்டிப்பாக வரேன். மிஸ்டர் ரூத், இது என்னோடய ஃப்ரெண்ட் தாரா, பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் தான் கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக மேம், நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ரூத் சொன்னார். தாரா கிட்ட, ஹாய் மேம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதுக்கு தாரா, தேங்க்யூ பிரதர். எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அதுக்கு ரூத், இந்த வில்லா கட்டினதை, இதை பராமரிக்கிறது என்னுடைய வேலை தான். இந்த கட்டினதுலேருந்து நான் இங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆகும் சிட்டிக்கு போகணுன்னா. ஓகே மேம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. ஓகே ப்ரோ. கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. என்னோட கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. வீடு இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லும்போது பந்தாவாக வாங்கிட்டோம் அப்படின்னு தாரா தனக்கு தானே பேசிக்கிட்டேன். தாராவோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கலாம். என்னென்ன சுவாரஸ்யங்கள், யார் யார் செலிபிரிட்டி வரப்போகிறாங்க, அதனால் இவங்களுக்கு என்ன மாறுது அப்படின்னு பார்ட் 3ல் கண்டிப்பாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே. இந்த ஒரு லைக்